அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இரவு 12 மணிக்குள் ஒரே ஒரு முறை கையில் இதை எழுதி பாருங்கள். ஒட்டுமொத்த தரித்திரம் மற்றும் கண் திருஷ்டி விலகி அதிர்ஷ்டமும் செல்வமும் சேர்ந்து பெருகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஒரு ரெய்கி குறியீட்டையும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனாலே கண் திருஷ்டி போன்ற கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கான தாந்திரிகங்கள் செய்யும் அற்புதமான நாள். அதே போல அஷ்டமி திதியும் பார்த்தோம்னா தீய சக்திகள் விரட்டி அடிக்கக்கூடிய தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள் செய்வதற்கு உரிய நாள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அஷ்டமி திதி இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாள். இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் செய்வதனால திருஷ்டி தோஷம் விலகி பணவசியமும் ஏற்படும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். 2 நிமிஷம் மட்டும் தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ஆகும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சக்தி மிக்க இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதிகமான கண் திருஷ்டியால பாதிக்கப்படுறவங்க, அடிக்கடி காலில் அடிபடுறவங்க, கால்களில் காயம் ஏற்படுறவங்க மற்றும் காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாம போறவங்கன்னு இவர்கள் அனைவருமே இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை இன்றைய ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலே நல்ல முன்னேற்றம் தெரியும். எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் மணிக்கட்டு பகுதியில ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய நம்பர், பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது 950122 950122. பிளாக் கலர் பென்ல தாங்க இதை நம்ம எழுதணும். பிளாக் கலர் பென் கிடைக்காத பட்சத்தில் நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். ரெட் அண்ட் கிரீன் கலர் இதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒன்னு நீங்க பிளாக் கலர்ல கருப்பு நிறத்துல எழுதலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதிக்கோங்க. கிரீனோ ரெட்டோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சோ அந்த ஏஞ்சல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த குறியீட்டை எழுதணும். இந்த குறியீடு நம் உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் மற்றும் தரித்திரங்களை நீக்கக்கூடியது. அந்த குறியீடு கட்டை விரலுக்கு கீழே, பெருவிரலுக்கு கீழே நீங்க எழுதிக்கணும். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் மட்டும் நீங்க வலது கையில இதே போல எழுதிக்கலாம். இதை எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ்டா அமைதியா அதை நீங்க உன்னிப்பாக பாருங்க. வேற எதுவும் நீங்க பிரார்த்தனை எல்லாம் செய்ய வேண்டாம். 2 நிமிஷம் அமைதியா நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை, ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க. அல்லது அமைதியா நீங்க படுத்து தூங்கிடலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் அந்த குறியீடு சிம்பிள் நம்ம கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வவசிய மாலை. இந்த சர்வவசிய மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை நம்ம ஃபர்ஸ்ட்
வச்சு பார்க்கலாம். சகல ரோக நிவாரணின்னு நம்ம சொல்லுவோம். அதே போலதாங்க நிறைய பலன்களை உள்ளடக்கியது இந்த மாலை. 7 வசிய கற்களால் செய்யப்பட்டது. மஞ்சள் நிற கயிற்றால் இதை நம்ம கட்டியிருக்கோம். இந்த வசிய மாலையை ஜஸ்ட் நீங்க கையில வச்சு பார்த்தீங்கனாலே ஒரு 10 நிமிஷம் நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இயற்கையான கோடுகள், சிறு பிளவுகள் இந்த கல்லில் இருக்கும். அதுல இருந்து தாங்க நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். முதல் விஷயம், நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது. கடன் தொல்லையை நீக்கும் ஆற்றல் உண்டு. குலதெய்வத்தின் அருளை பூரணமாக நமக்கு தரக்கூடியது. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கல்லை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகும். அடிக்கடி வீட்டுல சண்டை சச்சரவுகள், மன நிம்மதி இல்லாத நிலை, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே குழப்பங்கள், சண்டைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த வசிய மாலையை நீங்க பயன்படுத்தும் போது வீட்டுல நல்ல அமைதி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படும். அடுத்த முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஹெல்த்தை ஹீல் பண்ணக்கூடிய சக்தி இந்த வசிய கற்களுக்கு உண்டு. அபரிமிதமான பணவரவு, குலதெய்வ அருள், இஷ்ட தெய்வத்தின் அருள், உடல் ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை, தீய சக்திகளை விரட்டி அடித்தல்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இதை நிறைய விதமாக நம்ம பயன்படுத்தலாம். அதில் முதலாவதான முறை, வீட்டின் தலைவாசலில் இதை நம்ம தொங்க விடலாம். வீட்டின் நிலைவாசல், தலைவாசல் படிக்கு மேல 2 பக்கத்திலும் இந்த மாலையை நம்ம தொங்க விடலாம். வீட்டுல பெரிய அளவு திருஷ்டி தோஷங்கள் கிடையாது, வாஸ்து தோஷங்கள் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டு தலைவாசலின் நடுப்பகுதியில ஒரே ஒரு மாலையை நீங்க மாட்டினாலே போதும். அடுத்ததாக இந்த மாலையை எங்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, வீட்டின் பூஜை அறை, தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அதற்கு பக்கத்துல இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை கொடுக்கும். நம்முடைய பூஜைகளுக்கான பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும். இன்னொரு முக்கியமான இடம், வீட்டுல நீங்க பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய பீரோவிலும் இதை நீங்க தொங்க விடலாம். அதிரடியான பணவசியத்தை கொடுக்கும். வீட்டில் செல்வம் நிரந்தரமாக தங்கும். அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும். புதியதாக நிறைய தங்கம் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த மாலையை நீங்க மாட்டிய 3 மாதங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, அபாரமான பணவரவையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடிய தாமரை திரவியம், அரோமா லோட்டஸ் ஆயில். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், எதிர்பாராத வழிகளில் கூட நல்ல பணவரவை தரக்கூடியது. பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். அதே போல கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக தீர்க்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் உடனடியாக அந்த சுபகாரியம் நடைபெறும். வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது. ஒரே ஒரு பாட்டில் இந்த லோட்டஸ் ஆயிலை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு பலனை அள்ளி வழங்கக்கூடியது. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே இப்ப நம்ம பார்த்த பலன்களை எல்லாம் பெற முடியும். தினமும் இதை நீங்க பயன்படுத்தணும்னு கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் பயன்படுத்தினாலே போதும். அதே போல நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்கேயும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.